எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையில் 5 மணிக்கே உங்களுக்கு நான் காலை வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு சேவல் காலையில் 4:45 கோவிக்கிட்டு இருக்கு. காலையில் மாணவர்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கணும். காலையில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நல்ல அருமையாக வாழ்க்கையில் நமக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த மாணவர்களாக இருந்தால் காலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரி, மனசில் ஈஸியாக பதிஞ்சிரும். இந்த சேவல் 4:45 கூவுது. இப்போ பாருங்கள், இடையில் கேப் போட்டுருச்சு. இப்போ கூவும் பாருங்கள், பார்த்தீங்களா? காலையில் எழுப்பி விட்டுறது கிராமத்தில். அது வேலையை கரெக்டாக செய்யும். அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. காலை பொழுது அதுவாக அறிஞ்சு தொடர்ந்து அந்த டைமுக்கு கூவும். இப்போ நான் எழுந்து பார்க்குறேன், மணி கரெக்டாக 5. அந்த சேவலுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதனால் மாணவர்களே, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. கஷ்டமாக தான் இருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எளிமையாயிடும். இந்த சேவல் மாதிரி காலையிலே சீக்கிரமே எழுந்து படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் உங்களுக்கு யாரும் புரிய வைக்க முடியாது ஒரு வேலையினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. நீங்கள் படித்து பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தொடர்ந்து படிங்க. அடுத்து எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு மார்க்கில் முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இப்போ சின்ன வயசில் ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு போக போக பிரயோஜனமாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் வயசு வர வர பெரிய ஆளாக இந்த அனுபவம் உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தின விஷயங்களை உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த சேவல் கூவுறத ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துருங்க, தொடர்ந்து படித்து பாருங்கள். காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதனுடைய பலன் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மற்ற மாணவர்களோட நீங்கள் எவ்வளோ மார்க்கு கூடுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பேரை பார்க்குறேன், நண்பர்கள்லாம் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு. என்னோட நண்பர்கள் ஆடிட்டராக இருக்கார். காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த உற்சாகமாக இருப்பார். அவர் பேச்சிலையும் சரி, அவர் நடவடிக்கையும் சரி, உடல்நிலையிலையும் சரி, அவருடைய ஆரோக்கியத்தை நான் பார்க்குறேன். அவருடைய முன்னேற்றமான உடல்நிலையும் நல்லா அருமையாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்து உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ்.